ஆனாலும் பிரதான கட்சிகளான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகமானது மிகப்பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தால் சற்றேறக்குறைய பிரச்சனைகளை சந்திக்கும். இருப்பினும் இன்னும் களப்பணியாற்றுவதிலும் மேலும் கூட்டணி கட்சிகளை வளைப்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் முனைப்புடன் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனது ஒரே கொள்கையான திராவிட கட்சிக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா என்னும் மத்திய கட்சிக்கு கொள்கை எதிர்ப்புடனும் உள்ள தமிழக வெற்றி கழகமானது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக தமிழகத்தில் உள்ளது. அவர்கள் முதலில் ஆரம்பித்த பொழுது அழகான ஒரு அமைப்போடு ஆரம்பித்தார்கள். அந்த மாநாடே அழகுற மிளிர்ந்தது. மேலும் எவ்வளவு அளவிற்கு கூட்டங்கள் சேர முடியுமோ அவ்வளவு அளவிற்கு அவரது ரசிகர் கூட்டமும் பொதுஜனங்களும் அங்கு குழுமியிருந்தார்கள். அது அத்தனையும் ஓட்டாக மாறும் என்பதில் கருத்து மாறுபாடுகள் இருப்பினும் அவர் அதற்கு அடுத்தபடியாக ஒரு முடிவான அமைப்பான தேர்தல் பூத் ஏஜெண்டுகளை நியமிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த மாநாடானது கோயமுத்தூரில் நடைபெற்றது. அங்கு மிகப்பெரிய ஜனத்திரள் கூட்டம் மற்றும் ரசிகர்கள் கூட்டம் அவரை சுற்றி வளைத்து பல வேறு மாதிரியான சில விஷயங்களையும் நடத்தியது. ஆனால் அந்த மாநாடும் வெற்றி கண்டது. இது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அவர் மதுரை வந்தார். ஆனால் அது ஒரு மாநாடோ கூட்டமாகவோ இல்லை. அவர் தனது ஜனநாயகன் என்னும் படப்பிடிப்பிற்கு கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்ததும் அதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் அலைகடலென திரண்டனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி போல ரசிகர்கள் பட்டாளமும் விசில் சத்தமும் விண்ணை பிளந்தது. இது போன்ற ஒரு வரவேற்பு சாதாரணமாக மாநாட்டில்தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் சாதாரணமாக தன் தலைவர் வருவதை பார்ப்பதற்காக இப்படி குழுமி இருப்பது மிக பெரும் அச்சத்தை பிரதான கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்திற்கும் இது சற்று எரிச்சலை ஊட்டியது. அவர்கள் அச்சமும் அடைந்தனர். ஆனால் விஜய் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நேராக கொடைக்கானலுக்கு சென்று அங்கு தனது படப்பிடிப்பினை முடித்துவிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வரும்பொழுதும் அதே ஜனத்திரள் கூட்டம், ரசிகர்கள் பட்டாளம், வெகும் அமளி துமளி என ரசிகர் பட்டாளம் குவிந்தனர். அதை முடித்துவிட்ட விஜய் தற்பொழுது சில அமைப்புகளை உருவாக்கி வருகிறார். அதில் ஒன்றுதான் HLA எனப்படும் ஹோம் லெவல் ஏஜெண்ட். இது சற்று வித்தியாசமான ஒரு குழுவாக இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது. அவர் பின்னால் இருந்து யார் உந்தி தள்ளுகிறார்கள் என்பது இதுவரை நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டு வீடுகளுக்குள் ஒவ்வொருவரும் ஒரு ஏஜெண்டாக செயல்பட வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட வேண்டும் என்பது அவரது கருத்தான அந்த HLA அமைப்பின் நோக்கமாகும். அது வெற்றிகரமாக செயல்பட்டால் கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் மிக பெரும் வெற்றி அடைவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மற்றும் தற்பொழுது கிடைத்த தகவல் படி திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சார பயணமோ அல்லது ஒரு சாதாரண பயணத்தையோ தொடர இருப்பதாக கேள்விப்பட்டோம். அது முதலாக மதுரையில் தொடங்கப்படுவது என்பதுதான் இந்த பிரசித்தமே. அந்த வரவேற்பும்